காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கருணையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு. நீங்களும் பாடுங்க, எல்லாம் அமைதியா இருக்கீங்க, நான் மட்டும் தான் பாடுறேன். காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அதிகாரம் தொழிந்திடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அதிமாரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூறைச் செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் நேரிந்த நாணலை முறியாத மங்கி எரியும் திரியை அணையா. நேரிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரியும் திரியை அணையா. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ, ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோ. எங்கள் ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோ.
மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எங்கள் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாதே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்பவரே, நன்றியாதே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல், கலங்காமல் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் என்னை நடத்தினாரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரை, நன்றியாதே துதித்திடுவே. அன்று நோக்கி சொல்லலாம். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாதே துதித்திடுவே. பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை
விசாரித்து என்றும் கனிவோ என்னை நடத்திடுமே. கருத்தா விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிருப்பே. இந்த கால நேரத்துக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நீ பாடி துதிக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆச்சரியமானவர், செயல்களில் வல்லவர். இந்த கால நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறதுனால் மனுஷர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மை நினைக்கிறோம், எண்ணி பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு பெரிதான வெளிப்பாடு இந்த நாளில் எங்களுக்குள்ள வரட்டும். நாங்கள் ஏதோ காமனான ஒரு வாழ்க்கைக்காக இந்த உலகத்தின் பார்வையில் வாழ்வது போல தோன்றினாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸோட நீங்கள் எங்களை நிலைப்படுத்திருக்கிறீங்கன்றதை உணர்ந்தவங்களாக வாழணும் என்கிறத நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நினைப்பூட்டுறீங்க. அப்புறம் சென்ற வாரம் எல்லாம் காப்பாற்றினீர், சென்ற மாதங்கள் எல்லாம் காப்பாற்றினீர். 7 மாதங்கள் எங்கள் கூட வந்தீர். எங்கள் போக்குவரத்துகள் ஆசீர்வதித்தீர். நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிச்சீர். எடுத்த முயற்சிகளை கனம் பண்ணீர். நமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த 8வது மாதத்தில் 1வது ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உண்மை அறிகிற அந்த அறிவின் வெளிச்சத்துக்குள்ள உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பலனாக இருக்கிற உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நம்பிக்கையாக இருக்கிற உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கேடகமும் எங்கள் துருகமும் எங்கள் மகிமையும் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற அந்த தேவனுடைய வல்லமைக்குள்ள எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம். நீங்கள் முற்று முடிய நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதா. இது 1வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நீங்கள் நம்ம கம்யூனியன் அனுசரிக்கிறது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி நம்ம கம்யூனியன் அனுசரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுவோம். இது அப்படியே இது பண்ணிடு, பாஸ் பண்ணிடு. நம்ம 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோட காரியங்களை நமக்கு உணர்த்துவாராக. நம்ம சும்மா இருந்தாலும் ஏதாவது வந்துடுது வேலை. ஒன்று சாமுவேல் 16வது அதிகாரத்தில் உள்ள சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 1 சில வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா.
பெத்லகேமியனான ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதுக்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். அப்பொழுது ஈசாய் அமிர்தாபை அழைத்து, இதெல்லாம் வரிசையா அவருக்கு இருக்கிற பிள்ளைங்க, முதல் பிள்ளைய கூப்பிடுறாரு. முதல் பிள்ளைய பார்த்து எலியாவை பார்த்துட்டு, இவங்க தோற்றத்தை பார்க்குறாங்க, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறான்றத சாமுவேல் சொல்றார். ரெண்டாவது, ஈசாய் அபினதாபை அழைத்து, அபினதாப் அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாம் சொல்லுங்க, இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாய் சமாவை கடந்து போக பண்ணினான். மூணாவது, இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. யோவான் சாமுவேல் 16வது அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் ராஜாவை பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணுவதற்கு என்று விரும்புறாரு. சவுல ஆண்டவர் தீர்மானம் பண்ணல, சவுல் ஆண்டவருடைய திட்டத்திலையும் இல்ல. ஆனா இவங்க கேட்டாங்களே அப்படின்றதுக்காக ஆண்டவர் அவரை முதல் முறையா ஒரு ட்ரையல் மோட்ல கொடுக்காரு. நீ அவருடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவரு எப்படிலாம் முயற்சி பண்ணி தோத்து போனாருன்றதுதான் நிறைய பார்க்க முடியும். ஆனா தாவீதுடைய சரித்திரம் அப்படி கிடையாது. தாவீதுடைய சரித்திரம் ரொம்ப ஸ்பெஷல். இவன் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனான். நீ கேட்கிற இந்த வார்த்தை கேட்கிற நம்மளும் கூட நம்ம சூழ்நிலையில் அப்படி இருக்கலாம். எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலை, இருதயத்தில் கை வச்சு சொல்லலாம், எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையை நினைவு கூறுகிற தேவன் என்னோட இருக்கிறார். 8 பேர் 8வது ஆளா பிறகுறாரு. நான் ஸ்கூல் பஸ்ல வேலை செஞ்ச காலங்கள் அந்த 8ஆம் நம்பரை பயன்படுத்த மாட்டாங்க. 8 கூட்டுத்தொகை 8 வர நம்பரு 26, அது மாதிரி 17, 35, இந்த மாதிரி 8 வர நம்பர்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. என்னையான்னு கேட்டேன் அவர்கிட்ட. இல்லைங்க, 8 வந்தா முடிஞ்சிருமா, 8 வந்தா க்ளோஸ் ஆயிருமா, 8 வந்தா நடக்காதான். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்லயே அப்படி நடந்திருக்கு. 8வது ஆளுன்றதுனால அவர் பார்த்துருக்கிறாரு, இவன் 8வது ஆளு, அதனால இவன் அந்த தமிழ் வார்த்தையில நம்ம பொறுத்து இருக்குது, இவன் 8வது ஒரு ஆளு, வேற மாதிரி ஒரு ஆளு, அதனால இவனை கொண்டு போய் எங்கேயா தனியா விட்டுலான்னு அவனை கொண்டு போய் காட்டில் விட்டுறாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். பின்னாடி நடந்த சரித்திரங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட நேரங்கள்ல தள்ளப்பட்ட வேலையில நம்ம நினைவு போற வேண்டிய வார்த்தை என்னன்னா, நமக்கான பிரத்யேகமான ஒரு தேவ திட்டம் இருக்கு. இந்த உலகத்துல யார் நம்ம ஏற்றுக்கொண்டாலும், எல்லாரும் கவனிங்க, யார் நம்மளை ஏற்றுக்கொண்டாலும், யார் நம்மளை புறக்கணிச்சாலும், யார் நம்மளை நேசிச்சாலும், யார் நம்மளை தள்ளுனாலும், யார் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாலும், யார் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாட்டியும், யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணாலும், யார் நம்மளை என்கரேஜ் பண்ணாலும், யார் நம்மளை என்கரேஜ் பண்ணாட்டியும், நமக்கான பிரத்யேகமான திட்டம் ஒன்னா தேவன் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நம்மளை கூட தான் செஞ்சு முடிப்பார். ஸோ இந்த காரியம் தான் இங்க நடக்குது. தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் அப்பாவும் பார்த்துட்டாங்க,
அவனுடைய ஃபேமிலி மறந்துட்டாங்க. 2வது எழுதுக்கு மேல அவன் வந்து ரொம்ப பெருசா நம்பிக்கொண்டிருந்த பல காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்காம போயிருந்திருக்கும். ஸோ அவனு நிறைய டிப்ரெஷன்ல போயிருந்திருக்கலாம். நீங்க இந்த டிப்ரெஷன்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் கேட்கணும். சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கை முதற்கொண்டு கேட்கணும். ஸோ எதனால அப்படி, ஏன் அப்படி கேட்டோம்னா, நம்ம எதை கொண்டு போறோம் நம்ம மனசுலையோ அது நம்மளை பெருசா பாதிக்குது. ஸோ தாவீது கொண்டு போன இந்த வார்த்தைகளை நம்மளும் உள்ளத்துக்குள்ள கொண்டு போகலாம். முதல் வார்த்தைலாம் வருது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படும், இவன் தானாக்கும், இவன் தானாக்கும், இவன் தானாக்கும்னு நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனையோ பேர் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நம்மளோட படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, திறமையானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம மேல தெரிந்து கொண்ட நோக்கமும் திட்டம் எதனாலன்னா, அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம அவர் செலக்ட் பண்ணணுன்றதை விட அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். வசனம் சொல்றது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு சில நேரம் ஒட்டிட்டு இருப்போம், ஒரு சில நேரம் ஒட்டாம போயிடுவோம். ஆனா ஆண்டவர் செலக்ட் பண்ணதால அவர் நம்முடைய செலெக்ஷனா இருக்கு, அவருடைய செலெக்ஷனா நம்ம இருக்கிறபடினால நம்ம தோத்து போகவே முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம், நான் அவருடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறபடினால. மன்னித்துன எவ்வளவு நேரத்துல போகணும்? 7 10 நிமிஷத்துல முடிச்சிட கவனமா. நம்ம அவருடைய செலெக்ஷனா இருக்கிறபடினால, தேவனுடைய தீர்மானமா அவருடைய செலெக்ஷன் இருக்கிற அப்படின்னால நான் தோத்து போக முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறியாமா? நீ நம்புறியா? எழுத்துல கை வச்சு இந்த வார்த்தையை சொல்ல ஏன்ட்டு இல்லை, ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலா இருக்கிற அப்படின்னால நான் தோத்து போகிறது இல்லை, நான் தோத்து போக முடியாது, அதை நம்புறேன். நம்மளே வாலண்டரியா போய் நம்ம கழுத்தவே கொடுத்தாலும் நம்ம விசுவாசிக்கிறது யாருன்றது அந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வருவோன்றதுக்கு மார்க் 16 சாட்சி. நீங்க நீங்க எவ்வளவு மோசமானதை எடுத்துக்கிட்டாலும் அப்படி இருக்குது இல்லையா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், அவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்று குடித்தாதவர்களை சேதப்படுத்தார். எப்படி அப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய தீர்மானம். நிறைய பேர் இங்க உலகத்துல இல்லை, கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்க. ஏன்? அவங்க நம்மளை காட்டிலும் பரிசுத்தவர்கள், அதனால போயிட்டாங்களா? அது அப்படி கிடையாது. நம்ம ரொம்ப நீதிமான்கள், அதனால ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு, அப்படி கிடையாது. அது அர்த்தம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, போதும்பா நீ இழைப்பாருன்ட்டு. நமக்கு கொஞ்சம் காலம் கொடுத்துருக்கிறார். எதுக்கு? விசுவாசிக்கிறதுக்கு, இந்த விசுவாசத்தை பயிற்சி செய்யறதுக்கு. இப்ப நம்ம விசுவாசிக்கவே இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையும் நம்முடைய நோக்கமும் ஒன்னே ஒன்று, ஆண்டவரே என்னை அழைத்த நீர் என்னை நடத்துவே. சொல்லுவோம் அந்த வார்த்தையை, என்னை அழைத்த நீர் என்னை நடத்துவே. என் வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் என்னை அழுத்தினாலும் என் உள்ளத்துல இருந்து வர்ற வார்த்தை, ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிற நீர் என்னை நடத்துவே, என்னை நடத்துவே, என்னை நடத்துவே, என்னை நடத்துவே. நம்ம அன்றைய நேரங்களில் அந்த பெந்தகோஸ்து சபையிலெல்லாம் போனால் ட்ரம் அடிப்பாங்க, அடி அடிச்சு அப்பதான் ஆவியானவர் இறங்குற மாதிரியும், என்னமோ இவங்க கண்ட்ரோல் ஆவியானவர் வச்சிருக்கிற மாதிரி, வேணும்னா இறக்கிக்கிறதா போகணும்னா அனுப்பி விடுற மாதிரி. அப்படி கிடையாது. ஆவியானவர் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு வரவும் போறதும் அவர் நம்ம கண்ட்ரோல் பண்றவங்க இல்லை, நம்மள அவர் கண்ட்ரோல் பண்றாரு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்போ ஆண்டவரை வாஞ்சிக்கிறோமோ விரும்புகிறோமோ அப்போ அவர் வர, அவர் நம்ம மேல இறக்க வைக்கிறார், நம்மளை பலப்படுத்துறார், நமக்கு கிருபை தரார். பாரம்பரிய சபைகளுக்கு போனோம்னா ஒரு கம்பெனி நம்ம 5 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். அதுக்கு நம்ம அது ஒரு 1 மணி நேரம் தனி செஷனை போகும். நம்ம என்னன்னா அந்த 1 மணி நேரம் செஷன் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டவங்கள வாழ்க்கை பூரா வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம். சரீரம்ன்றது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ரத்தம்ன்றது எனக்கு சிந்தப்பட்டிருக்குது. இது பர்சனலைஸ் பண்ணணும். சொல்லுங்க, எனக்கு எனக்கு நான் வாழ அவரும் செத்து நானும் சாகிறதுக்கு அவர் செத்துனார். அவர் செத்ததால நான் பிழைக்கணும். வசனம் சொல்லுது, நீங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் முடிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அப்ப நம்ம என்னது நம்புறோன்றது தான் நம்மள பேலன்ஸ் செய்யுது, எதை விசுவாசிக்கிறோன்றதுதான் நம்மள பேலன்ஸ் செய்யுது. நான் இப்படி சொல்லுவேன், தாவீது தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கொண்டு வந்த உறவு, அவனுடைய பெற்றோர் அவனை தள்ளின போதும், சகோதரர்கள் அவனை தள்ளின போதும், இன்னும் சொல்ல போனா அந்த ஏரியா ராஜாவனை தள்ளின போதும், அவன் மேல தேவக்கரம் தயவுள்ளதா இருந்துச்சு. அந்த தயவுள்ள தேவக்கரம் இன்னைக்கு நம்ம மேல அமர்ந்திருக்கு. எல்லாம் வலதுகிற தலைமையில சொல்லுங்க, தயவுள்ள தேவக்கரம் என் மேல அமர்ந்திருக்கிறது, என் மேல அமர்ந்திருக்கிறது, என் மேல அமர்ந்திருக்கிறது. வந்திருக்குதோ வரலையோ நம்ப கூடாது, வந்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. அப்போ அவர் பார்க்குறபடி நம்ம பார்க்கத்தானா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷம். முடிக்க போறேன். 16வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாயை கேட்டான். ஒருவேளை அழகழகான வாய்ப்புகள் வாழ்க்கையில வரனால, அழகழகா நான் மற்றவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கலையே அப்படின்னு நம்மளோட உள்ளமும் ஏங்க ஆரம்பிச்சோம்.
அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, ஏன் எனக்கு நடக்கல? என்னோட டர்ன் சொல்லுங்க, என்னோட டர்ன், என்னோட தருணம், எனக்கான நேரம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது நேற்ற வேளத்துல அதை அவர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. இப்ப 7 பேரை காட்டினதுக்கு அப்புறம் 8வது அவரை கூட்டு வந்ததை காட்டில நேரம் அவரை கூட்டு வந்திருக்கலாமே. ஆனா பைபிள் அப்படி இல்லையே, 7 பேரை காட்டினாங்கன்னு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, யுவர் டைம் இஸ் கமிங் அப். உங்களுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த அந்த காரியங்களை குறிச்ச நம்பிக்கையும் தெளிவு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். எப்படி போன வாரம் ஒரு சாட்சி சொன்னாப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6-7 மாசமா, எத்தனை மாசம், 3 மாசமா 6 மாசமா, 4 மாசத்துக்கு மேல பேசாத ஒரு ஆளு, இந்த ஆள்கிட்ட இருந்து ஏதாவது பதில் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு பதில், முதல் முறையா. நம்பிக்கையே இல்லை. எப்படி நடக்குது? அதுதான் ஆண்டவருடைய ஒரு கிருபை, பெரிய கருணை. நம்ம எல்லாம் செய்ய முடிஞ்சது, அதனால பூரா ஸ்கெட்ச் போட்டு செய்யறோம்னா உண்மையில நம்ம விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எனக்கு எதுவும் முடியாதுங்க, ஆனா ஆண்டவர் என்னை கொண்டு எப்படி செய்யறாருன்னு தெரியலங்க, எப்படி எனக்கு இதெல்லாம் நடக்குதுங்க அப்படி யோசிக்கிறோம்னா அங்கதான் ஆண்டவருடைய கிருபை இருக்கு. எளிமையும் சிறுமையுமான நம்ம மேல அவர் நினைவா இருக்கிறார். எளிமையும் சிறுமையுமான நம்ம மேல அவர் நோக்கமா இருக்கிறார். ஊழியத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கிறேன், எப்படி இதெல்லாம் நடக்குது தெரியல, ஏன் அப்படிலாம் நடக்குது, எப்படிலாம் அப்படிலாம் செய்ய முடிஞ்சது தெரியல. ஒரே ஒரு காரியம் தெரியுது, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன கொண்டு செய்கிறார். ஸோ இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். கடைசியா ஒரு ஜப விண்ணப்பத்தை எல்லாரும் முன்னாடி வைக்கிறேன். நேற்றைய தினத்துல திண்டுக்கல் ஊழியம் செஞ்ச ஒரு போதகர், அவங்க இளம் வயசு 30 வயசு சம்திங் 30-35 தான். அந்த வயசுல ஒரு ஒய்ஃபு, அந்த ஒரு குழந்தை, அவங்க இங்க திண்டுக்கல் பக்கத்துல திண்டுக்கல் ஏரியாவில் ஊழியம் செய்யறதா நான் இந்த நியூஸ்ல பாசிச்சேன். நான் பல முறை அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். சரி எப்பாவது போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று ஒரு பாசிட்டிவ் என்ற நியூஸ். அவங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும், ஆனா அவரோட பையன் தான் இவருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது இவ்வளவு க்ளோஸரா இருந்து இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம். நம்ம உயிரோடு இருக்கிற நாளளவும் நமக்கான வாய்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மள ஆண்டவர் என்னைக்கு கூப்பிடுவாரு தெரியாது. We have to be prepared every day. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் நீர் என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் மட்டும் வரும்போது நல்லது, உத்தம, உண்மையுள்ள ஊழியக்காரன் பேசப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நீர் விரும்புறதை நான் விரும்புவேன், நீர் வேணான்றதை நான் வேணான்னு சொல்லுவேன். இந்த எண்ணங்களை நம்ம உள்ளங்களுக்குள்ள கொண்டு போகலாம். சாமுவேல் தீர்க்கதரிசியை தாவீது இடத்துல வரப்பண்ணின தேவன், நம்மை நேசிக்கிற, நம்மை வாழ வைக்கிற அந்த தேவனுடைய வல்லமையை நம்மிலே பழி பெரும் செய்வார். அந்த வசனம், கடைசி வசனம் இப்படி சொல்லுது, அவன் அபிஷேகம் பண்ண நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் மேல தங்கி இருந்தாருன்னு பார்க்கிறோம். ஸோ அந்த நேரங்களில் நம்ம உணர்ந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்தது ஏதோ வந்துட்டு போறதுக்கு இல்லை, அவர் நம்மளோட தங்கி இருக்க விரும்புகிறார். He wants us to அவரோட நெருங்கி வாழ, அவரோட ரொம்ப இணைந்து நடக்க அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்னவா இருக்கும், எப்படி முடியும் தெரியாது. இந்த செய்தி கேட்டப்போ மனசு ரொம்ப வலிச்சது. இப்படி ஆயிடுச்சு, இந்த வயசுல இப்படி நடந்துட்டாங்களே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் இங்க ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. கொடுக்கப்பட்ட காலம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நான் உங்களுடைய ராஜ்யத்துக்காக, உங்களுடைய நாம மேன்மைக்காக என்ன செய்யறேன், என்ன செய்யணும், இன்னும் எப்படிலாம் வாழணும். 7 மாசம் முடிஞ்சிருச்சு, 8ஆம் மாசத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இந்த வருஷத்துல 7 மாசங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்போ ரீகால் பண்ணலாம். குற்ற உணர்வோட அல்ல, தேவனுடைய கிருபை எவ்வளவாய் நம்மள பெருகி இருக்கிறது என்பதை நம்ம உட்காந்து நினைச்சு பார்த்து நன்றி சொல்ல. 8ஆம் மாதத்துக்கு குறித்து சொல்லும்போது மாசம் 8வது மாசம், ஆளு 8வது ஆளு, மாசம் 8வது மாசம். ஒருவேளை நம்ம மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம், பட் டோன்ட் வரி, God will remember us. நம்மளை நினைவு கூறுகிற தேவன் இருக்கிறார். அதையாளத்தை பார்க்கிறோம், மறக்கடிக்கப்பட்டு போனா, ஆனா ஆண்டவர் அவளை நினைவு கூறுகிறார். சரித்திரத்துல யாரெல்லாம் மறக்கடிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் தேவன் திரும்ப திரும்ப நினைப்பூட்டுறார். ஒருவேளை நானும் மறக்கடிக்கப்பட்டு போனேனோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை நினைப்பூட்டுகிற தேவன் ஒருத்தர் உண்டு. அவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நேரத்துக்காய் நன்றி. இந்த கால நேரத்தில் நீங்களோட பேசின வல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள உடைய நல்ல வார்த்தைகள், எங்கள் ஆத்மாவையும் ஆவியும் பலப்படுத்துகிற வார்த்தைகள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். ஆயிரங்கள் 10,000 ஆண்டவர் இது நித்தம் ஸ்தோத்தரிக்க. எத்தனை காரியங்கள் எங்க வாழ்க்கையில் எழும்பி நின்னாலும் நாங்கள் பல மக்கள் கூட்டமா, திரள் கூட்டமா உம்மை சேவிக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் வல்லமையும் கிருபையும் தாங்கண்டவர். இங்க வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தை கொண்டு, உடைய ஊழியக்காரனாய் பரலோகம் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எதிர்நோக்கி இந்த இடத்துல நிற்கிறாங்களோ அதுல ஆண்டவர்களுக்கு நன்மை செய்வீராக. குடும்பங்களை கட்டும், வாழ்க்கையை கட்டும்,
சகல காரியத்தையும் கர்த்தர் நேர்த்திய சமயமாக நடத்தித்தார். புதிய மாதத்துக்காக நன்றி. இந்த புதிய மாதத்துக்கான கிருபைகள், புதிய மாதத்துக்கான பலன் எங்கள உண்டாகும். புதிய கனமைக்கு உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை இயேசுவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் அனைவரோடும் இன்றைக்கு வதை புரிந்தோம் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக.